தைரியம் இருந்தா என் தலைவர் மேல வந்து கை வைடான்றாரு. இந்த ஒருமையிலே இதே வார்த்தையை விழிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் வீட்டு உள்ள நுழைஞ்சு பாருங்களேன். நீங்க நுழைஞ்சீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரி மாணவர்கள்லாம் உங்க வீட்டு உள்ள நுழைஞ்சிருவாங்கன்றாரு. அந்த பழைய ட்வீட் போட்டார்ல ஒரு ட்விட்டர் பதிவு ஒண்ணு. புரட்சி நடக்கணும். ஆமா. அதே போல ஒரு இளைஞர் புரட்சி 2026ல நடக்கும்ன்றாரு. சேம் அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அவர் இன்னும் மாறவே இல்ல. ட்விட்டரை டெலீட் பண்ணாரோ தவிர, அந்த எக்ஸ் தளத்துல போட்ட பதிவை டெலீட் பண்ணாரோ தவிர, இன்னும் அதே மைண்ட் செட்ல தான் இருக்காரு. இந்த இளைஞர் கூட்டத்தை அவர் நம்புறாரு. இப்படி ஒரு கூட்டம் ஒரு புரட்சி வெடிக்கும்ன்றாரு. அதாவது இதெல்லாம் செட்டப் செல்லப்பா வேலை. திமுக மீது அவ்வளவு காயம் பட்டிருக்காரு. ஆதவரிஜனா காயம் பெரிய ரணமா இருக்கு. என்ன காரணம்னா இவ்வளவு கோடி செலவு பண்றீங்க, குடும்பத்துல இருந்து பிரஷர், மனைவிட்டு இருந்து பிரஷர், மச்சாங்கிட்ட இருந்து சண்டை. அவங்க குடும்ப தரப்புல ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அவர் பேசுறதுக்கும் எங்க குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்றாங்க. ஆனாலுமே இத்தனை ஆதவரிஜனாவுடைய உழைப்பையும் பணத்தையும் கோடிக்கணக்கா வாங்கிட்டு திமுக இவரை காயடித்தது, எங்க சிறுத்தையில போய் கூட எம்பி ஆயிடக்கூடாதுங்கிற காயடித்ததை இப்பதான் அவருக்கு வாய்ப்பை விஜய் முழுமையா கொடுத்திருக்காரு. செப்டம்பர் 27க்கு பிறகு இந்த வாய்ப்பை ஆதவரிஜனா முழுமையா பயன்படுத்துறார். எடப்பாடி கூட பயன்படுத்தல, அண்ணாமலை கூட பயன்படுத்தல. அண்ணாமலை கூட திமுக கூட அன்கோல இருந்தார். அண்ணாமலை கூட திமுக கூட அன்கோல இருந்தார். இப்போ திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரே ஹீரோ ஆதவரிஜனா தான். ஹீரோ ஆயிட்டாரு. ஹீரோ. திமுக ஆளுங்கட்சியில் இவ்வளவு வெளுக்க முடியும்னா அது ஹீரோ தானே. நாங்கெல்லாம் ஓடி போயிட்டோன்னு சொல்றீங்க. கலைஞர் அவர்கள் கைதின் போது அவருடைய மகன் ஓடி போலையா அப்படின்னு முதல்வர் சொல்றாரு. அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது கருணாநிதி கைது நடந்த நேரத்துல திமுகவினரே ஆடி போயிட்டாங்க. ஏன்னா ஜெயலலிதா இவ்வளவு அரகண்டா செய்யும் எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப கருணாநிதிக்கு இந்த நிலைமைனா கருணாநிதி மகனுக்கெல்லாம் இதை விட கடுமையா இருக்கும். ஒரு மினி எமர்ஜென்சியை அந்த மாதிரி நடத்துது. முரசொலி மாற போய் காவல்துறையால் தாக்கப்பட்டு தான் அவருக்கு அந்த ஃபேஸ் மேக்கர் பழுதா போச்சு. ஃபேஸ் மேக்கரு பழுதா போச்சு. அப்போ ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா எவ்வளவு சங்கராச்சாரியார் கைதாக இருந்தாலும் சரி, கருணாநிதி கைதாக இருந்தாலும் சரி, நினைச்சதை செஞ்சு முடிச்சிடும்.